Hello students, important 2 mark and 3 mark series number lesson number 3 இருக்கும். இந்த lesson number 3 வந்து ஒரு important lesson for problems. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் क्वेश्चन பேப்பர்ல நிறைய டைம் கேட்டது இல்ல. ஸ்டில் உங்களுக்கு கான்செப்சுவலா நமக்கு புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த லூப் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ நான் ஒரு லூப் வரைகிறேன், சரியா? கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது, எனக்கு கரெக்டாக கரண்ட்டு பாஸ் ஆகுது. ஸோ கரண்ட் இப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு கரண்ட் வருது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சென்டர் ஆஃப் த லூப்பில், தட் இஸ் இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் கரண்ட்டு எங்கெல்லாம் இருக்கோ அது அசோசியேட் பண்ணி நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆயிஸ்டட் அப்படிங்கிற அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அதுக்கடுத்து அந்த பயோட்டன்ஸ் ராபர்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ப்ராப்பராக ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ என்னென்னா கான்செப்ட் என்னென்னா இந்த இடத்துல இந்த அப்பர் ரீஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அப்பர் செமி சர்க்கிள், இந்த அப்பர் செமி சர்க்கிள்னால ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த லோவர் செமி சர்க்கிளால் ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ ரெண்டு பேரும் என்ன ஆவாங்கன்னா ஜீரோ ஆகிடுவாங்க, கேன்சல் ஆகிடுவாங்க. ரெண்டு பேரும் என்ன ஆகிடுவாங்கன்னா கேன்சல் ஆகிட்டு நமக்கு சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா சென்டரில் ஜீரோன்னு கிடைக்கும். சென்டரில் என்னன்னு கிடைக்கும்? ஜீரோன்னு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், கான்செப்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.